ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவில் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் 26. அண்ணன் சொன்னதை கேட்ட ஆரா, அண்ணா, கயல் இயல்பாக இருக்கிறது தானே நல்லது, எதுக்காக அவளை மாடனாக மாற்றணும் என்றாள். அவளோட இயல்பான குணத்தை மாற்றச் சொல்லலை ஆரா, அவளுடைய திறமையை கூட்டச் சொல்கிறேன். எதுவும் படிக்கலை, எனக்கு எந்த வேலையும் கிடைக்காதான்னு கவலைப்பட்டாதானே, அதுக்கு தான் அதை மாற்றணும் என்றான். அண்ணா, கயலுக்கு பழைய ஞாபகம் திரும்பினா இதெல்லாம் மறந்து போச்சுன்னா வேஸ்ட்டு தானே என்று கேட்க, இல்லை, பெரும்பாலும் மொழி அறிவு அப்படி மறக்காது, மறந்தாதான் என்ன, நமக்கு பழைய கயல் கிடைப்பாளே, அது போதுமே என்றான். சரிண்ணா என்ற ஆரா 1 மாதம் வரை சும்மா இருந்தவள், டாக்டர், இனி ஒன்றும் பயமில்லை, நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுக்கலாம் என்றதும் சின்ன பிள்ளைகள் படிக்கும் ஏபிசிடி படம் போட்ட புத்தகம் வாங்கி வந்து சொல்லிக் கொடுக்க, அதை பார்த்த கயல், அத்தாச்சி, எனக்கு ஏபிசிடி எல்லாம் தெரியும் என்று அவள் வாங்கி வந்த சின்ன சின்ன வார்த்தைகள் அடங்கிய புத்தகத்தை படித்து காட்டினாள். ஆரா உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லவும், ஓகே, அப்போ கம்ப்யூட்டர் கற்றுக்கொடு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொடு, அவள் பேசலைனாலும் மற்றவங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டா கூட போதும் என்றான். ஓகேண்ணா என்று அன்று முதல் அவளிடம் சின்ன சின்ன விஷயங்களை ஆங்கிலத்தில் பேசினாள். கம்ப்யூட்டர் வகுப்பு காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் கற்றுக் கொடுத்தாள். சீராளன் கம்ப்யூட்டரில் தன் ஆஃபீஸ் வேலைகளை செய்து கொண்டு மகளுக்கு துணையாக இருந்தார். 45வது நாள். அதுவரை சீராளன் வருவார் என்று காத்திருந்த பாக்கியா கணவனுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் எப்போ வருவீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளிக்கிட்டே போகிறீங்க, நீங்கள் இப்போ இங்கே வரலை, அப்புறம் என் முகத்திலேயே நீங்கள் முழிக்க முடியாது, அதுதான் உங்கள் மக சரியாகிட்டாலே, இன்னும் அங்கே எதுக்கு இருக்கீங்க, மரியாதையாக நீங்கள் வர்றீங்களா இல்லை நான் அங்கே வரட்டுமா என்று பாக்கியா சத்தம் போட, அவரும் ஏதேதோ சொல்லி சமாளித்து பார்த்தார். ஆனால் முடியலை. ஆஷா வேறு ஃபோன் பண்ணி, அப்பா, அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் உடனே வாங்க என்று பதறினாள். பாக்கியாவிற்கு ப்ரெஷர் உண்டு. ப்ரெஷர் அதிகமாகி மயங்கி விழ கதிரவன் தான் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு, அப்பா, அம்மா மயங்கிட்டாங்க, நீங்கள் வந்து பாருங்க, நான் வேணும்னா அங்கே போகிறேன் என்றான். வேறு வழியின்றி சீராளன் சென்னை திரும்பினார். மருத்துவமனையில் 2 நாள் இருந்த பாக்கியா கூட அவரும் இருந்தார். பாக்கியா கணவனை நகரக்கூட விடலை. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஆதித்யா நக்கலாக சிரித்தவன், பரவாயில்லை, உன் அம்மா ரொம்ப பெருந்தன்மையானவங்க, உங்கள் அப்பாவை 45 நாள் மகள் கூட இருக்க விட்டுருக்காங்களே என்றான் கடுப்புடன். இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆசா சின்ன பொண்ணு, அம்மாவுக்கு நான் எல்லா நேரமும் உதவி செய்ய முடியாதே என்றான் கதிரவன். என் வாயை கிளறாதடா, ரொம்ப நல்லவனே என்று கடுப்பாக சொன்னான் ஆதித்யா. வீக் எண்டு சனி ஞாயிறு அங்கே போய் தங்கையுடனும் கயலுடனும் இருந்தான். அப்பா வரலையா என்றாள் கயல். அவள் உறவுகளை மறந்தாலும் உணர்வுகளையும் உரிமைகளையும் மறக்கலை. அவள் அடி மனதில் புதைந்து இருந்த அப்பா மீதான அந்த ஏக்கம் இப்போதும் இருந்தது. முன்பு வெளியே காட்டிக்க மாட்டாள், இப்போது அப்படி இல்லை, வெளிப்படையாக அப்பாவை தேடினாள். ஆறாதான் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போயிருக்காங்க என்றாள். அப்பா இருந்தால் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க என்றாள் கயல். இப்போ என்ன, உனக்கு சாப்பாடு ஊட்டணும், அவ்வளவுதானே, நான் ஊட்டுறேன் என்று ஆதித்யா அவளுக்கு ஊட்ட, ஐ ஜாலி என்று வாங்கி சாப்பிட்டாள். அவளுக்கு ஆதித்யா பற்றி மறந்திருக்கலாம், ஆனால் ஆராவுக்கு மறக்கலையே. ஆ என்று வாயை பிளந்து கொண்டு பார்க்க, என்ன, உனக்கும் ஊட்டணுமா என்று ஆதித்யா கேட்க, என்று வேகமாக தலையாட்டினாள் ஆரா. இப்போது கதிரவன் தன் கூட்டை உடைத்து கொண்டு ஆராவிடம் பேசினான். அவர்களை பற்றி விசாரித்தான். தங்கைக்காகத்தான் பேசினான் என்றாலும் பேச்சு தொடர்ந்தது. மெல்ல மெல்ல அவன் தன் கூட்டை உடைத்து அவளிடம், நீ இல்லாமல் வீடாவே இல்லதியா என்றான். பாக்கியாவின் கவனம் முழுக்க கணவன் கிட்ட இருந்ததால் கதிரவனை கண்டுக்கலை. அருகே இருந்தபோது விலகி இருந்த இருவரும் இப்போது ஒன்றாகி விட்டார்கள். அன்று ஆரா அண்ணனிடம், அண்ணா, கயலுக்கு முன்பு இருந்த சில ஆசைகள் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு என்றாள். அப்படியா, என்ன ஆசை என்று ஆதித்யா கேட்க, கயலுக்கு ஊஞ்சல் என்றால் ரொம்ப பிடிக்கும், ஊஞ்சலாடிக்கொண்டே அம்மா மடியில் படுத்து கதை பேசணும் என்று ஒரு நாள்
என் அறை பால்கனியில் இருக்கும் ஊஞ்சலை பார்த்து சொல்வாள். ஊஞ்சல் ஆடுவாள். இன்னைக்கு ஒரு படம் பார்த்தோம். அதில் ஊஞ்சலை பார்த்ததும் நம்ம வீட்லேயும் ஊஞ்சல் இருந்தால் நல்லா இருக்கும்ல என்றாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அழகான ஊஞ்சல் வீட்டின் நடுகாலில் தொங்கியது. அதை பார்த்த கயல் துள்ளி குதித்தாள். ஓடி வந்து ஆதித்யாவை கட்டி கொண்டாள். இதை பார்த்த ஆராவிற்கு மயக்கமே வந்துவிட்டது. ஆதித்யாவை யாரும் இப்படி அணைத்து பார்த்தது இல்லை. அவள் மட்டும்தான் அவனை தொட்டு பேசும் ஒரே ஆள். ஏன், ஆதித்யா கூட ஒரு நிமிடம் உறைந்துதான் போனான். இதுவரை அவன் எத்தனையோ பெண்களை கட்டி அணைத்து கட்டில் யுத்தம் நடத்தி இருக்கிறான். ஆனால் எந்த பெண்ணின் தொடுகையும் அவனை இப்படி சிலிர்க்க வைத்தது இல்லை. அவனும் அந்த ஒரு நிமிடம் உறைந்துதான் போனான். ஆனால் கயல் இயல்பாக அவன் கைப்பிடித்து இழுத்து வந்து அவனை ஊஞ்சலில் அமர வைத்து அவளும் அமர்ந்து கொண்டு ஆராவை வா அத்தாச்சி என்று கூப்பிட்டு தன் மறுபுறம் வைத்து கொண்டு ஆடினாள். அவள் வாய் திறந்து கேட்க வேண்டாம். அவள் கண் பார்த்தாலே போதும், அதை செய்து விடுவான் ஆதித்யா. தன்னை காப்பாற்ற கயல் தன் உயிரையும் விட தயாராக இருந்தாலே அந்த நன்றி தான் அண்ணனுக்கு என்று நினைத்தாள் ஆரா. கதிரவன் சீராளனும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஏன், ஆதித்யா கூட அப்படித்தான் நினைத்தான். பாக்கியா கயலை பற்றி கேட்கவே மாட்டாள். ஆஷாவும் அப்படித்தான். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இதெல்லாம் தெரியாதே. ஏன், வார விடுமுறையில் அவன் இங்கே வந்து போவது கூட பாக்கியாவிற்கு தெரியாது. எங்கேயோ இருக்கிறா, என் கண்ணுக்கு முன்னால் இருந்து என் உயிரை வாங்காமல் இருந்தால் சரிதான் என்று மட்டும்தான் நினைத்தார். சீராளன் வழக்கம்போல் ஆஃபீஸ் சென்றதும் வார நாட்களில் ஒரு நாள் காலையில் ஃப்ளைட்டில் வந்து மகளை பார்த்துவிட்டு இரவு ஃப்ளைட்டில் திரும்பி விடுவார். இதுவும் ஆதித்யாவிற்கு தெரியும். கதிரவன் வார இறுதியில் வருவான். அவன் வரும் வாரம் ஆதித்யா வரமாட்டான். இடையே ஒரு நாள் வந்து போவான். அன்று அப்படித்தான். ஆராவும் கயலும் சமைக்கிறேன் என்று ஏதோ செய்ய டைனிங் டேபிளில் இருந்த ஆதித்யா ஏதோ ஒன்று கொண்டு வாங்க என்றான். அண்ணா, தோ ஒரு நிமிடம் வந்துட்டேன் என்றாள் ஆரா. பாபா, ஒரு நிமிடம், நான் தர்றதைத்தான் நீங்கள் சாப்பிடணும் என்று சொல்லிக்கொண்டே அவள் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு எடுத்து வந்து உற்சாகமாக ஆதித்யாவிடம் கொடுத்துவிட்டு முகமெல்லாம் சிரிப்பாக அவனை பார்க்க ஒரு நிமிடம் அதிர்ந்து அவளைத்தான் பார்த்தான் ஆதித்யா. அவனை விட ஆராதான் அதிர்ச்சியாகி கையில் கரண்டியுடன் வந்து நின்றாள். பாபா, என்ன சாப்பிடாம இப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்க அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்த ஆதித்யா அவள் கொடுத்ததை எடுத்து வாயில் வைத்தான். தெளிந்த ஆரா, கயல், அண்ணாவை ஏன் பாபான்னு கூப்பிட்ட என்று கேட்க, அதுவா, நம்ம சாரதா அக்கா அவங்க அத்தை மகனை பாபான்னு தான் கூப்பிடுறாங்க, அதுதான் நானும் கூப்பிட்டேன். இவங்க என் அத்தை மகன் தானே, அப்போ என்னோட பாபா தானே என்றாள். ஏனோ கயல் சொன்ன என்னோட பாபா என்ற வார்த்தை ஆதித்யாவின் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. கயல் அண்ணாவை நீ பாபா சொல்லக்கூடாது என்றாள் ஆரா கண்டிப்புடன். ஏன் அத்தாச்சி என்று கயல் இயல்பாக கேட்க, அது என்று ஆரா ஏதோ சொல்ல தொடங்க, ஏன் ஆரா, ஏன் இவ சொல்லக்கூடாது? இவ அண்ணனை நீ அத்தான்னு கூப்பிடலாம், அது சரின்னா உன் அண்ணனை அவ பாபான்னு சொல்கிறதும் சரிதானே என்று ஆதித்யா கேட்க, ஆரா அதிர்ந்து போய், என்னன்னா சொல்கிற, அது எப்படி என்று ஆரா தடுமாற, உனக்கு இருக்கிற உரிமை இவளுக்கும் இருக்கு ஆரா. அண்ணா, இவ சின்ன பொண்ணு. அத்தாச்சி, எனக்கு பாபான்னு சொல்லக்கூடவா தெரியாது என்றாள். ஆதித்யா, விடு, அவ இஷ்டப்படி என்னை கூப்பிடட்டும் என்றான். ஆராவுக்கு பயம். கயல் ஏன் இப்படி கூப்பிடணும் என்று. தெலுங்கில் மாமா அத்தை பிள்ளைகளையும் பாபான்னு கூப்பிடுவாங்க, கணவனையும் பாபான்னு கூப்பிடுவாங்க. கயல் சின்ன பொண்ணு, நாளைக்கு ஊருக்கு போன பிறகு இப்படி கூப்பிட்டா அத்தை கொன்னுடுவாங்க. ஏன்னா ஆஷாவை கட்டணும் என்று அவங்க ஆசைப்படுறாங்க. எனக்கு அதில் இஷ்டமில்லைதான். ஆனால் அண்ணனின் திருமணம் அவருக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் என்று தான் நினைத்தாள். கயல் மனதில் அண்ணனை பற்றி எந்த எண்ணமும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா இவள் பார்க்கிற இந்த ஆதித்யா ஒரிஜினல் இல்லை, கயலுக்காக தன்னையே மாற்றிக்கொண்ட புது ஆதித்யா. இந்த பயம்தான் ஆராவுக்கு.
இரவில் பேசும் கதிரவனிடம் இதை சொல்லவும் முடியலை. எப்படி சொல்ல முடியும்? உன் அண்ணன் ஏன் இப்படி கயல்கிட்ட நடந்துக்கிறார் என்று அவளிடம்தான் கோபப்படுவான். அதனால் அண்ணன் திட்டினாலும் பரவாயில்லை என்று கயலுக்கு தெரியாமல் ஆரா ஆதித்யாவிடம், அண்ணா, கயல்கிட்ட நீ ரொம்ப பழகாதே. ஏன்னா அவளுக்கு முன்பு இருந்த அளவு கூட விவரம் இப்போ தெரியாது. மேலும் நீ அதிகமாக அவள் மீது அன்பும் அக்கறையும் காட்டி அதை அவள் வேறு மாதிரி நினைத்து கொண்டால் என்ன பண்ணுறது? இப்போவே வாய்க்கு வாய் உன்னை பற்றி தான் கேட்குறா, உன்னை பற்றி தான் பேசுகிறா. வெள்ளிக்கிழமை விடியும் போதே நீ எப்போ வருவாயின்னு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கா என்றாள்.